எனக்கு இந்த சுவையான பாஸ்தா வேண்டும். சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். சரி, நான் அதை செய்வேன். சரி, அப்படியெனில் தொடங்குவோம். நான் ஒரு பாத்திரத்தில் பாஸ்தா செய்ய போகிறேன், பாரம்பரியமாக கெட்சப்புடன். நான் தண்ணீரை சோதிப்பேன். அது எங்கே? ஓ, இங்கே இருக்கிறாய். எனக்கு உன்ன தேவை. தயவு செய்து பாத்திரத்தில் செல். இல்ல. என்ன? நீங்கள் பாத்திரத்தில் ஏற விரும்பவில்லை என்றால் என்ன அர்த்தம்? உள்ள போங்கள். சரி, குறும்பு கையா, நீர் சூடாக உள்ளதா என்று பார்க்கலாம். ஆம், உன் எதிர்வினையை பார்த்தால் தண்ணீர் போதுமான அளவு சூடாக உள்ளது. உன்னை இனி தேவையில்லை. நான் இங்கே கொஞ்சம் பாஸ்தா போடுகிறேன். இப்படி போடுகிறேன். என் மாவு எங்கே? இங்கே. நான் இதை திறக்கிறேன். ஓ, ஆ, ஆ, ஓ, நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன். ஓ, எவ்வளவு அலட்சியம்! ஆப்ஸ், இது நடக்கிறது. ஆம், இந்த மாவு எனக்கு பொருந்தும். நான் பல நிற பாஸ்தா செய்வேன். எனக்கு மாவும் முட்டையும் தேவை. நான் மாவை அப்படியே மெதுவாக பிசையுவேன். இப்போது எனக்கு சில குளிர்ந்த பலூன்கள் உள்ளன. ஓஸ், உண்மையில் முதலில் ஒரு கத்தி. மற்றும் எனக்கு சில வண்ணம் தேவை. நான் வண்ண பாஸ்தா செய்ய போகிறேன். வானவில் பாஸ்தா குழந்தைக்கு ஏற்றது. இப்போது ஒவ்வொரு பந்தையும் சாசேஜ் போல செய்ய போகிறேன். மிகவும் வேடிக்கையாகவும் பச்சையாகவும் இருக்கிறது. எல்லா வண்ணங்களிலும் சாசேஜ்களை உருட்ட வேண்டும். இப்போது அவற்றை இணைக்கப் போகிறேன். அது அழகாக இருக்கிறது. சரி, என் பாஸ்தா தயார். அதை கவனமாக ஒரு தட்டில் வைக்கிறேன். ஆம், மிகவும் நன்றாக இருக்கிறது. அருமை. என்ன அந்த இடத்துல என்ன இருக்கிறது? ஓ, என் கண்ணாடிகள், அவை மூடு பணி படிந்து விட்டன. ஓ, என்ன செய்யலாம்? ஓ, இங்கே என்னவென்று எனக்கு நினைவில் இருக்கிறது. மிக சுவையான கேச்சப். பாட்டி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். உங்கள் கெட்சப் மூடப்பட்டிருந்தது. இதோ. ஓ ஓ மூதாட்டிக்கு உதவியதற்கு நன்றி. ஓ, இது திருப்தி அளிக்கும். ஓ ஓ, ஏ இப்படியா? எவ்வளவு வேடிக்கை! ஓ பாட்டி, என்ன ஒரு கனவு. என்ன விஷயம்? மன்னிக்கவும், நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. ஆஹா, ஆனால் இப்போது நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன் மற்றும் என் பாஸ்தாவிற்கு பாதுகாப்பாக கேட்சப் ஊற்ற முடியும். அது சிறந்தது. ஒரு சிறந்த உணவு. நன்றாக இருக்கிறது. இந்த பாஸ்தாவை ஒரு தட்டில் வைக்கிறேன். சார், ஆனால் தெளிவாக ஏதோ ஒன்று குறைவாக உள்ளது. கை, என்னிடம் வா. எனக்கு கருப்பு வண்ணம் வேண்டும். அதை கொண்டு வா. ஆம், ஐஸ் பெயிண்ட் எனக்கு பொருந்தும். இப்போ சிந்தை பாஸ்தாவை கருப்பு நிறமாக நான் பூசுவேன். என் பிடித்த நிறம். மேலும் இந்த கருப்பு பாஸ்தாவுக்கு கேட்சப் மிகவும் பொருத்தமாக இருக்கும். நான் பாஸ்தாவிற்கு கெட்டியாக சாஸ் ஊற்றுவேன். இங்கே கொஞ்சம் ஜெல்லி ஐஸ் வைப்பேன். சரியான உணவு. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, எவ்வளவு விறுவிறுப்பாக இருக்குது. எல்லாம் தயார். ஒரு மிகவும் விசித்திரமான உணவு. அதை சாப்பிட கூட விரும்பவில்லை, ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன். மாமர்லேட் மற்றும் பாஸ்தாவின் மிகவும் விசித்திரமான சேர்க்கை. அது பயங்கரமாக இருக்கிறது. நீ எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஓ, அதுதான் எனக்கு பிடிக்கும். பாரம்பரிய பாஸ்தா கெட்சப்புடன் நாம் அதை முயற்சிக்க வேண்டும். ஓ, பாட்டி அருமையாக சமைக்கிறார். நீங்கள் அற்புதமானவர் பாட்டி. நன்றி. உங்க பாஸ்தா அருமை. ஓ, நன்றி என் அசீஸ். நன்றி. வாவ், இது என்ன? இது சில அற்புதமான பாஸ்தா. நான் கண்டிப்பாக இதை சாப்பிடுவேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் காத்திருங்கள், இது அற்புதமாக சுவைக்கிறது. மிக சுவையாக இருக்கிறது. இது வெற்றியாளர். கூரே, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உன்னை நேசிக்கிறேன். என் வெற்றி. ஓ, எப்படி இப்படி? ஓ, இதை சாப்பிடு. பாஸ்தா மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது எனக்கு குடிக்க ஏதாவது சுவையானது தயாரிக்கவும். இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓ ஓ, கண்டிப்பா. சரி, எந்த கேள்விகளும் இல்லை.
சூப்பர் குளிர்ச்சியான வேடிக்கையான காக்டெயில் செய்ய நான் எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டேன். இங்கே கொஞ்சம் வேடிக்கையான தூள் ஊற்ற போகிறேன். இப்போது அதை சூடுபடுத்த போகிறேன். அற்புதம்! விடுமுறையின் பிரகாசமான சுவையுடன் ஒரு கண்ணாடி எடுப்பேன். கொஞ்சம் காத்திருக்கலாம். இதோ முடிந்துவிட்டது. என் பானத்தின் இந்த பகுதி தயாராகிவிட்டது. நான் என் இடத்திற்கு வேகமாக ஓடுவேன். நிச்சயமாக ஸ்கிட்டில்ஸ் இல்லாமல் எங்கே? அவை மிகவும் வேடிக்கையான இனிப்புகள். சரி, நான் என் பண்டிகை கண்ணாடியில் மேலும் ஊற்றுவேன். இப்போது நான் சில ஸ்ப்ரைட் சேர்க்க போகிறேன். இது திறக்கவில்லை. நான் அதை புடைப்பேன். அப்பா, அது என்ன மேல் சிந்தி விட்டது. ஓ, நீ ஒரு வானவில் கேக். பரவாயில்லை, நான் உலர்ந்து விட்டேன். இப்போது என் அழகான பானத்தை முடிக்கலாம். அற்புதம். ஆமாம், அதுதான் நான் நினைத்தது. ஆனால் ஏதோ குறைவாக இருக்கிறது. ஆம், இங்கே கிரீம் உதவும். கிரீமுடன் ரொம்ப சுவையாக இருக்கும். மேலும் சிறிது ஸ்பிரிங்கிள் சோஸ் சேர்க்கிறேன். ஆனால் இல்லை, இன்னும் அதிகமாக சேர்க்கிறேன். ஆம், ஒரு அழகான பயணம். ஸ்வீட் கிளவுட் சாப்பிட ஷேட் ரொம்ப விசித்திரமானது. குழந்தைக்கு வைட்டமின்கள் ரொம்ப தேவை அப்படின்றதால நான் செலரியை நறுக்குவேன். ஆகவே செலரியுடன் பானம் ரொம்ப சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என் பேத்திக்கு வைட்டமின்களை இழக்க விரும்பவில்லை. எனவே நான் பிளெண்டரில் ஜூஸ் செய்து அற்புதமான செலரி பானத்தை அற்புதமான கூவளையில் ஊற்றுவேன். கொஞ்சம் மேலும் பச்சை. இது அழகாகவும் சுவையாகவும் இருக்கும். பாட்டிட்டிருந்து ஒரு ஆரோக்கியமான காக்டெயில். ஆம், இதுவே சிறந்தது. நான் இதை நிறுத்த முடியல. ஓ, என்ன அப்படித்தான் பாக்குறீங்களா? நான் இதை செய்வேன். முதலில் கண்ணாடிக்கு ஒரு சிவப்பு இனிப்பு அலங்காரத்துடன் ஸ்டைலும் கவர்ச்சியும் கொடுப்பேன். எனக்கு சிவப்பு நிறம் மிகவும் பிடிக்கும். அதுவே the NCD Sprite Charles Coistian the Ausduwe Repair on those the meeting. Idil and how to start Raker meeting. Hey, சரி, எனக்கு தேவையான பொருட்களை கொண்டு வா. போ. ஓ, என்ன ஒரு பயங்கரமான விஷயம். நான் அதிலிருந்து விலகி இருப்பேன். நன்றி காய். கிரீம் பாதிக்காது. இது நிறைய இருக்கணும். இப்போ இந்த கண்களை சேர்த்து மேலும் சேர்க்கிறேன். இந்த காக்டெயிலுக்கு மேலும் ஸ்ட்ராபெரி சிரப் சேர்க்கிறேன். என்ன ஒரு பானம். Fairpaid Stary Sertan Alanteri. அது குடி. எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஓ, என்ன ஒரு கனவு காட்சி. இது என்ன? இதை எப்படி குடிக்க முடியும்? அது மிகவும் மோசமாக தெரிகிறது. ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆம், இந்த பானம் குளிர்ச்சியாக இருக்கிறது. இப்போது நான் இன்னொரு பானத்தை முயற்சிக்கிறேன். என்ன? அடடே, இதன் வாசனை என்ன மாதிரியானது? இது கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறது. இல்ல, நான் இதை முயற்சிக்கவே மாட்டேன். இதோ இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அத்தனை அழகான கோப்பை மற்றும் ஒரு நகைச்சுவையான ஸ்ட்ரா. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்போ கண்ணாடியை நக்குவேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. ஓ, இது புளிப்பாக இருக்கிறது. ஆனால் இதுதான் வெற்றியாளர். அற்புதம். ஆமாம், ஆம், நான் வென்றுவிட்டேன். என்னை பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். நான் முழு நாள் அமரலாம் அல்லது இதனால் சண்டையிட கற்றுக்கொள்ளலாம். நான் இப்படியா ஆமை. தலை வணக்கம். நான் மருத்துவ பரிசோதனைகளை நடத்த வருகிறது. முதல்ல PKSஸில் உள்ளதை எனக்கு காண்பிக்கவும். இல்ல, நாங்க டாக்டர்கள் வேணாம். போங்க, எனக்கு பரிசோதனை செய்ய வேணும். நீங்கள் என்னை சித்திரவதை முகாமிற்குள்ளே அனுமதிக்க விரும்பவில்லை என்றால் இந்த வேம்பல்களின் மூலம் உங்களை சரிபார்க்க வேண்டியிருக்கும். உங்க பாவாடையை கழற்றுங்கள். எனவே சிறைச்சாலை காவலரை சரிபார்க்கவும். அவர் நோயுற்றவர் போல இருக்கிறார். அவர் தான் மறுபடியும் பண்ணுங்க. எனக்கு வயிற்று வலிக்குது. எனக்கு அவனை உண்மையிலேயே கடுமையாக உடம்பு சரியில்லைன்னு தோணுது. நான் உங்களை எரிச்சலேற்ற மாட்டேன். அது ஒரு தனிப்பட்ட விஷயம்.
நான் உன் செல்ல பிராணியை கொண்டு வந்தேன். நான் எதையாவது குழப்பிவிடவில்லை என்று நம்புகிறேன். நல்லா இருக்கின்றதா? அது நீ விரும்பியதல்லவா? என்ன இல்ல, அது ஒரு பூனை. என்ன நண்பர் இது? சரி, நான் கொஞ்சம் குழப்பத்தில் உள்ளேன். ஆனால் கவலைப்படாதீர்கள், நான் மீண்டும் வருவேன். உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்போதே நீங்கள் வெளியே செல்ல வேண்டும். எனக்கு பூனைகளுக்கு ஒவ்வாமை. எனக்கு கீழே ஒரு ஊசி இங்கே இருக்கிறது. சோயாம வந்து உங்களுக்கு ஒரு ஏற்று கொடுக்குறேன். மறுபடியும் ஒவ்வாமைகள் இல்ல. அதுக்கு தேவையில்லை. நீ பூனைக்கும் சென்று பிடி, இல்லனா அவன் உன்னை பிடிச்சிடுவான். ஏதோ ஓயம் பார்க்கிறேன். எனக்கு ஒரு ருசியான மதிய உணவு காத்திருக்கிறது. இந்த பூனை எங்க இருந்து வந்தது? எப்படி அது கட்டிடத்திற்குள் வந்தது? அதற்குத்தான் குழந்தை உன்னை கையில் எடுத்திருக்கோம். போக வேண்டாம். நீங்கள் அறிகிறீர்களா? நம்மை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இந்த போலீஸ் பொன் புத்தி வந்துடுறதுக்கு முன்னே நான் பூட்டிக் கொள்ளணும். அடுத்த முறை எனக்கு அதிக அதிர்ஷ்டம் இருக்கும். வணக்கம், நான் சுத்தம் செய்ய வந்துள்ளேன். எனக்கு வழிவிடுங்கள். அதை பிடி. முதலில் உங்களை நன்றாக பார்ப்பதை முடிக்க வேண்டும். ஏற்புடையதில்லாத அல்லது ஆபத்தான ஒன்றையோ எடுக்கும்போது இருக்கிறாயா என்பதை பார்க்கணும். எனக்கு சிரிக்க வைக்காத. நான் ஒரு சுத்தம் செய்பவள் தான். என்ன? ஒரு கிட்கேட் வேணுமா? எனக்கு ஒண்ணு உள்ளது. ஓ, நன்றி. எனக்கு ஆனால் அது சாக்லேட் சாக்லேட் என்பதை முக்கியமானது. எனக்கு வாக்கில் இல்லை. இருக்கவில்லை. ஆறு என்ன செய்யறது? ஏன் எனக்கு தொந்தரவு கொடுக்குறேன்? இன்னும் 10 கட்டடங்களை சுத்தமாக வேணும். எனவே எனக்கு தடுத்து நிறுத்தாது. என்ன நடக்குது? சரி, தொந்தரவு கொடுக்காத. குறைந்த வருஷம் நான் சுத்தமாக இருப்பேன். உபகரணங்கள். நன்றி. ஆண்டி, நான் உன் நண்பர்களை பாட்டு கொண்டு வந்தேன். அவர்களை மூவரையும் கண்டுபிடித்தேன். 3. ஆனா எனக்கு நம்ப முடியல. நான் 3 ஆள் மீன்களை கண்டுபிடித்தேன். மீன் ஆற்று மீன்களை என்பர்களை அழைக்கிறாங்க. இவர் அல்ல. அவரை எனது நண்பா, தயவு செய்து நிறுத்துங்கள். அப்படியே சார், நீ அசைப்படுத்தாத. அங்கே தண்ணீர் உள்ளது. அதிர்ச்சி இல்லாமல் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு எதையாவது சந்தேகிக்காதிருக்கும்படி நம்புகிறேன். என்ன நடக்குது? இன்சனிஸ் அடிக்கலத்துல இருக்குது. இங்க சிங்க ஏன் இருக்கிறீங்க? நான் போறேன். கழிப்பறைக்கு செல்லு. ஓ, அப்படியே நம்ம உடனே இங்க இருந்து வெளியேறுவோம். ஜேன் என் நண்பரை கண்டுபிடிக்க முடியும் என்று நம்புறேன். என்ன புரியுது? அவர் இல்லாமல் நான் மிகவும் தனிமையாக வாங்க, இருக்கிறேன். தாமஸ். நாய் மிகவும் நினைக்கிறேன். ஹலோ, எனது பெயர் ஜெர்ரி. அன்றைய நான் உங்கள் செல் கொண்டு பரிசோதிக்க வந்தேன். இதோ எனது கருவி பெட்டி. பாருங்கள், எல்லாம் password இது அப்படின்னு இருக்கும். தோன்றுகிறது. உன்னை உள்ள விடுவேன். ஏய், நிறுத்து. முதல் நீ என் நாற்காலியை பாப்பியா? அது உடைஞ்சிச்சு. நான் அதுல உட்கார முடியாது. ஆம், இது வருவதுதான். இது ஒரு எளிய திருத்தமாகும். எனக்கு டாக்டர் டேப் மட்டும் வேண்டும். உள்ளே போங்கள். ஒரு முறை பாஸ் மிக குறைவாகவே ஊழியர்களை வேலைக்கு எடுப்பார். இங்க வா. இங்க விளக்கின் பிரச்சனை இருக்குது. இந்த பல்பை நீங்க தானே திருப்பி பொறுத்துனீங்க. அது எதுவும் இல்லை. இப்போது நான் ஆண்டியை அதை தெரிந்து கொள்ள எண்ணெடுக்க வேண்டும். எப்படி செல்கிறீர்கள் என்று கற்றுக்கொள்ளுங்கள். இதை செய்ய நான் சுவர்ல ஒரு பெரிய துளையை வெட்டணும். அதுக்காக ஒரு சுத்தியை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சன்ரைல் சுவர்கள் எங்கேயும் விட வலிமையா இருக்கும். பரவாயில்ல. என்னோட இன்னும் ஒரு துறப்பணி இருக்குது. என்ன? வெளியில வரும் வழியில் எனில் கடுமையான வழிகளை அனுசரிக்க வேண்டியிருக்கும். இப்போது இது நிச்சயமா வேலை செய்யும். உங்களுக்கு என்ன ஆச்சரியம்? கவலைப்பட வேணாம். அது PSHVT மின் விளக்கை குழிச்சல் வராகவே இருந்தாலும் டூயிங் இட். இடைவேளைக்கு பிறகு ஆனி தனது நண்பரை தேடுவாள். அவன் எங்கே? நீங்க சுழற்சி கொடுறீங்க. சுவரில் எவ்வாறு எலி இருக்கிறது? துறைமுகம் ஒன்றையும் தாமதமாகிவிட்டது. நாம் ஓட வேண்டும். வணக்கம். நான் ஒரு ஆபத்து மிகுந்த குற்றவாளியை பிடித்துள்ளேன். அது ஒரு மரம் கடத்தும் கடத்தல்காரன். அவனை ஒரு சிறைக்குள் வைக்க வேண்டும்.
ஆஹா, அனைவரும் அவரை பிடிக்க ஒரு நீண்ட காலமாக முயற்சிக்கிறார்கள். போங்க, செல்கள் அங்கே இருக்கின்றன. என் வாழைப்பழம் எங்கே? என்ன நடக்குது? ஜான், நீ என் தோழனை கொண்டு வந்தியா? அவர் ஏதோ நல்லது. அவரை பார்த்த மகிழ்ச்சி இல்லையா? என்ன ஒரு விஷயம் இது? ஒரு குளிர்ச்சியாக பெரட். விருப்பம் இல்லாதது. அவர் என் பையன் இல்ல. இதனால் சலித்து போறேன். பாவம் விலங்கு. சரி சரி, என்ன நடக்குது இங்க? ஒரு நிமிஷம் இரு. நீ போலீஸ் இல்ல. நான் என் வேலையை செய்ய வேண்டியுள்ளது. என் பொருட்கள் எங்கே? இந்த ஆவி ஒரு வல்லுனர். என்னது என்ன? நான் போகணும். நிறுத்து. நான் உன்னை சேர்ந்து வருவேன். இல்ல, நான் செய்ய மாட்டேன். போல். உனக்கு என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் நான் உன்னை ஊட்டி வைக்க போறது இல்ல. இது ஒரு வாழைப்பழம். இன்னைக்கு மற்றும் நாளைக்கு அதுதான் உனக்கு கிடைக்கும். என்ன நடுவுல விடுங்க. நான் கைதிக்கு சாப்பாடு கொண்டு வந்துடலாம். உள்ள அந்த கிறுக்குகளும் இல்லையே நான் நம்புறேன். சரி, நீ என்ன பேசுற? ஏன்னா நான் ஆன் லிஸ்ட் எனக்கு இருக்க முடியும். ஏ ஓ, நான் இவை சிறகுகளை எனக்காக எடுத்துக்கொள்ளலாமா? கண்டிப்பாக. சாப்பாடு ருசியாக உண்டீங்க. நன்றி. நாம் முடியும். ஒரு நிமிஷம் காத்திருக்கவும். இந்த முடி எங்க இருந்து வந்தது? எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்டி, நான் தான் ஜேன், நல்ல நண்பன். இறுதியாக இனி தொடர்ந்து காத்திருக்க முடியும். நான் ஒரு மசமலை சுத்தி sorக்கின்றேன். ஒரு மரம் வேகமான மற்றும் சுறுசுறுப்பான பொழுதுபோக்கு இல்லையா? போகோ வாங்க, இதுவரை போதும். அவள் வருகிறாள். நான் கண்டுபிடிச்சுட்டேன். இந்த நீதான் மற்றும் இன்னும் சில விலங்குகள். என்ன என்ன இதன் விலங்குகள்? மூடிகளின் கீழே நம்மால் வாசனை அடிக்க முடியும். என்னன்னு நீங்க சொல்றீங்க? எதுவும் இல்லை, நீங்கள் சரி பார்க்கலாம். அது இருக்க முடியாது. கண்டிப்பா ஒரு வகை விலங்கு இருக்குது. என் இறக்கைகள் மூடி இருந்தது. பாக்குறீங்களா? எதுவும் இல்லை. நீங்கள் இதையெல்லாம் கற்பனை செய்திருக்க யோசிச்சு வேண்டும். பாருங்க. இல்ல, அதை நான் கண்டுபிடிப்பேன். நீங்கள் அதை எங்காவது ஒழிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நான் எதுவும் பார்க்கவில்லை. செய்தீர்கள். நான் கெசப் பரிஸ் கொண்டு வந்தேன். அப்படி தலையடியில் குதிப்பது போல நல்ல முயல். இருந்து எங்கு சென்று கொண்டிருக்கிறாய்? ஓ, நான் அந்த சாக்க வந்தேன். எங்களுக்கு ஒரு குடும்பம் மற்றும் ஒரு சிறிய குழந்தை இருக்கின்றனர். நான் உள்ளே செல்லலாமா? சோ இது தேனி தந்தையை மிஸ் பால்பட்டுள்ளது. பேபி, நிச்சயமா முன்னாடி போய் செய்யுங்க. ஆண்டி குடும்பம் பற்றிய எதுவும் சொல்லல. ஆண்டி, ஹாய். இது மீண்டும் நான் தான். மேலும் இப்போதாவது நான் ஏன் நீ பார்க்கலை? அவனா ஒரு நாய் என்று உடனே. என் மகனே, நீ இப்போது என் கூட இருக்கிறாய். உன்னை நான் மிகவும் மிஸ் பட்டேன். எங்க வா? அவன் மிகவும் பெரிய. அவன் அதில் ஊடாக அசைவது முடியாது. அவன் ஓடிடுறான். ஓ, ஹாட் டாக்ஸ் என்ன நடந்தது? தயவு செய்து ஒரு விலங்கு கூடமாக மாறுங்கள். ஹே நாயே, நீ எங்கே போகிறாய்? நான் செய்ய மாட்டேன். இல்லை, என்னை தாக்குகிறார்கள். அவர்களை அழைக்க கூறுங்கள். இந்த ஆண்டிய வெளியே கொண்டு வர ஒரு வாய்ப்பா இருக்கலாம் போல இருக்குது. சாவிகள் இங்கே இருக்கின்றன. நீங்கள் என்னை வெளியே அழைக்க முடியுமா? சாவியை தேடணும். இந்த விலங்கினை இயல்பாக வைத்திருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். உனக்கு ஒரு ஹாட் டாக் வேண்டுமா? உனக்கு வேண்டும்னு எனக்கு தெரிஞ்சு. இப்ப போகலாம். நீயும் சிறையிலே போகிறாயே. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இங்கே வா. எதுவும் இல்லை, நான் உண்மையிலே. எங்க மான், நீ அவனுடன் செல்வாய். புதிய உரிமையாளர். எனினும் நீங்கள் நீண்ட காலமாக ஒன்றாக விற்பனை செய்யலாம். நாம் கூட இருக்கும். அச்சென்று நான் வீட்டுக்கு செல்ல முடியும். ஒவ்வொரு சமயத்திலும் நீ மாற்ற முடியுது. அவராகவே இவ்வாறு முடியாது. சமீப காலமாக இந்த சிறையில் மிருக காட்சி சாலை போல நடத்துகிறாய்.
அதுக்காக நீயும் சில காலம் கம்பிகளுக்கு பின்னால் உட்கார வேண்டும். இனி உன் பக்கமாக எனக்கு பிரச்சனை ஏற்படாது. அது நாங்கள் எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் அது